வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலனில் புட்டிங் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்டர் மெலன் புட்டிங்க்கு சின்ன பழமாக ஒரு பழம் எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் நம்ம ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். இருந்தால் எடுத்துருங்க. என்னோட பழம் கொஞ்சம் இனிக்கலை, அதனால் நம்ம சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இதை சும்மா ஜூஸ் எடுத்துருவோம். இப்போ இந்த ஓட்லையும் இருக்கிறதையும் வலிச்சு எடுத்துருங்க. இதில் தான் நம்ம புட்டிங் ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ இதை மிக்சியில் இருக்கிறத ஜூஸ் எடுத்துருவோம். இப்போ நம்ம ஜூஸ் தண்ணியே ஊற்றாமல் ப்ளைனாக தான் எடுத்துருக்கோம். இப்போ மிச்ச பழத்தையும் நம்ம அடிச்சுக்கிட்டுருவோம். இதையும் மிக்சியில் அரைச்சிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு புட்டிங் ஊற்றி வைக்கிறதுக்கு மோல்டு ரெடி. ஜூஸ் 3 கப் இருக்குது. இதில் 1 கப் நான் ஊற்றிடுறேன். என்னுடைய பழம் இனிக்கலை, அதனால் 3 கப் ஜூஸ்க்கு 1 கப் சுகர். இது அகரகர் சைனா கிராஸ். இது மாதிரி நான் 1.5 பேக்கெட் போட்டிருக்கேன். இது மாதிரி 1.5 பேக்கெட், அதாவது ஒரு பேக்கெட் 10 கிராம், 15 கிராம் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா அகரகர் கரையணும் நமக்கு. நீங்கள் ஜெலட்டின் பவுடராக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த அகரகர் நல்லா கரையவும் நம்ம அமர்த்திடலாம். நமக்கு அகரகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறட்டும் கொஞ்சம். இப்போ நமக்கு இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஜூஸோடு இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கீழே ஒரு கப்பு வைங்க, அப்போ தான் நிற்கும். கொஞ்சம் ஆரவுமே பாருங்கள், ஜெல்லி மாதிரி வந்துருச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் ஜூஸ் மாதிரி அடித்து பாதி பழத்தை கீத்து மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயராக நறுக்கி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஆரவுமே ஜெல்லி மாதிரி வந்துடும்.
இப்படி கப்போட ஃப்ரீசரில் வச்சுருங்க. கப்பு இல்லாமல் வச்சிங்கன்னா சாஞ்சு கொட்டி போயிடும். இருக்கட்டும். புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இப்படி நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.